ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்லு கருப்பட்டி. நீங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? அப்ப மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்களும் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த பழைய கொலுசு தான் நான் இன்னைக்கு புது கொலுசு மாதிரி மாற்றி காமிக்க போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு என்னோட கொலுசு தான் எடுத்திருக்கேன். நல்லா கருத்து போயிருக்கு பார்த்தீங்களா? இது ஃபுல்லாக அழுக்கு படிஞ்சிருக்கு. இந்த அழுக்கு தான் நம்ம இன்னைக்கு எடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். கடையில் வாங்கின புது கொலுசு மாதிரியே இருக்கும். நம்ம பாலிஷ் பண்ணியெல்லாம் வாங்குவோம் இல்லையா? ரொம்ப கருத்துருச்சுன்னா கடையில் பாலிஷ் பண்ணலாம் கொடுப்போம். அந்த மாதிரியேவும் நமக்கு கிடச்சிரும். எந்த செலவுமே இல்லை. வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே நம்ம பண்ணிக்கலாம். கொலுசில் இருக்க சொரையெல்லாம் தனியாக கழட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு வீடியோலேயே தெரியும் இந்த கொலுசு எவ்வளோ கருத்து இருக்குன்னு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப பளிச்சுன்னு போயிருங்க. ரொம்ப கம்மி செலவுலையே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு, பெரிய டம்ளர் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் காரம் ஒரு ஸ்பூன் சேர்க்க போகிறேன். இது வாஷிங் சோடான்னு சொல்லுவாங்க. நம்ம ஒயிட் கலர் ட்ரெஸ்லாம் துவைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த சோடா தான் இது. ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா விம் நம்ம பாத்திரங்கள் இருக்கலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த லிக்யூடை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த கொலுசையும் சேர்த்துக்கலாம். கொலுசு சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பு ஆன்ல இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுருங்க. அந்த தண்ணியிலேயே அது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் வெதுன்னு கை தொடுற சூடு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா? அழுக்கு ஃபுல்லாகவேவும் அதில் தங்கிருச்சு. இப்போ பாதி அழுக்கு ஃபுல்லாக அதில் தங்கிருச்சு. இப்போ நம்ம ஓல்டு ப்ரஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டும் எடுத்துக்கோங்க. அதை வச்சு நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். பாதி அழுக்கு தண்ணியில் போயிடுச்சு. நான் இப்போ கோல்கேட்டு பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக தரைய வச்சுருக்கேன். இதில் இந்த ஓல்டு ப்ரஷ் எடுத்திருக்கேன். இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதும். நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுனால அங்கங்கே இருக்குல இருக்கிற எல்லா அழுக்குமேவும் வந்துடும். அதனால தான் ப்ரஷ் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இந்த மாதிரியே 2 கொலுசு அந்த சொரை எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. வேறு ஒரு தண்ணியில் நம்ம கழுவிடலாம். அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டேன். இப்போ வேறு தண்ணியில் நான் உங்களுக்கு கழுவி காமிக்கிறேன். இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இன்னொரு தண்ணியிலேயே நம்ம இதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம். இப்போ ரெண்டாவது தண்ணியிலேயே நம்ம நல்லா கழுவிக்கலாம். பார்த்தீங்களா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுச்சுங்க. நம்ம கடையில் வாங்குகிற புது கொலுசு மாதிரியே ஜொலிக்குது. நிஜமாகவே இது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்டில் என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற மாதிரி வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு போயிருக்கு பார்த்தீங்களா? அப்படியே புது கொலுசு மாதிரியே இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆளுங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை சில பேர் கிளிக் பண்ண மறந்துடுறாங்க. அதனால் நோட்டிஃபிகேஷன் சரியாக போக மாட்டேங்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போதேவும் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம என்ன வீடியோஸ் போட்டாலுமேவும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Thank you for watching.